ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு Dotmattech. இந்த வீடியோவில் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான இன்டீரியர் இல்லாட்டி எக்ஸ்டீரியர், இன்டீரியர் இல்லை எக்ஸ்டீரியர் இல்லை, ரெண்டுமே மிங்கிளாகி வர மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் வந்து எப்படி கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறத, அதாவது பிக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, பிளைன் ஒன்று எடுத்து நம்மளோட ஃப்ளோருக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ளோருக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். கேமரா செட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வியூ அப்படியே வந்து நான் கேமரா வியூவாக செட் பண்ணணும். கேமரா வியூக்கு Vray டூல் பார் இருக்க ஃபிசிக்கல் கேமரா ஒரு கிளிக் பண்ணுங்க. கேமரா வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, ரூஃப் வந்து கிரியேட் பண்ணணும். ரூஃப் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் 2D வியூ போயிடுறேன். 2D வியூவில் ஒரு பாக்ஸ் எடுங்க. இந்த டேபிள் கியூப் எடுத்துகிட்டு டாப் வியூ போய்க்கிறேன். டாப் வியூவில் எங்கேருந்து எங்கே வரணும், இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கியூப் வச்சுட்டேன்னா, இப்போ பெர்ஸ்பெக்டிவ் போங்க. பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த சப்ஜெக்டை அப்படியே ஹைட்டு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓவராலாக இந்த அளவுக்கு ஹைட் கொடுத்துட்டேன். இப்போ ரொட்டேஷன் ஆங்கிள் ஸ்னாப் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட வித்தை கம்மி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஓகேனா ஓகே ஃபிட். இந்த சப்ஜெக்டை லைட்டாக இங்கே மூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து டூப்ளிகேட் காப்பி எவ்வளோ நம்பர்ஸு இன்ஸ்டன்ட் கொடுத்து ஒரு 7 நம்பர்ஸ் கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். நம்ம சப்ஜெக்டை தாண்டி வந்துருச்சுன்னா இதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இதை அப்படியே ஷிஃப்ட் பிடிச்சி இங்கே கொண்டு வந்துடுறேன். இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. இப்போ ரொட்டேட் டூல் வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் 180 டிகிரிக்கு. இப்போ நம்ம சப்ஜெக்டில் அப்படியே பேக்கில் தூக்கிட்டு வாங்க. கேமரா வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே முன்னாடி தூக்கிட்டு வந்துக்கிறேன். இப்போது கேமரா செட் பண்ணிட்டனால ரெண்டர் செட்டப் போயிருங்க. ஏன்னா கேமராவோட அவுட்புட் சைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ரெண்டர் செட்டப்பில் ஃபஸ்ட்டு இந்த வியூவை கேமராவை லாக் பண்ணிக்கிறேன். அவுட்புட் சைஸு ஹெச்டி டிவியில் ஃபுல் ஹெச்டி சைஸ் வச்சுருங்க. அதுக்கடுத்து வியூபோர்ட் மெனுவில் சோர்ஸ் ஃப்ரேம்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இந்த பேக்ரவுண்டை மறைக்கிறதுக்கு நான் இதே ஃப்ளோரை அப்படியே ஒரு டூப்ளிகேட் காப்பி 180 டிகிரிக்கு வச்சுக்கோங்க. காப்பி கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்டில் நான் வேறு ஏதாச்சும் ஐடியா கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்ஜெக்டை நம்ம பேக்ரவுண்டு டாப்பில் தூக்கிட்டு போய் ஹைட்டு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓவராலாக இப்போ மாடல் வந்து முடிஞ்சாச்சு. மாடலுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவோட ஜூம் லென்த் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பொசிஷன் இந்த ஆங்கிள் ஓகே. அதுக்கப்புறம் கேமராவோட பாடியை லைட்டாக கீழே டில்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ் வேணும் அப்படின்னா கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவோட பேராமீட்டர் வேல்யூவில் கீழே வந்தீங்கன்னா சென்சார் அண்ட் லென்ஸில் ஃபீல்ட் ஆஃப் வியூவை எடுத்துருங்க. ஃபோக்கல் லென்த்தை மட்டும் பாருங்கள். மினிமம் வந்து 24 நல்ல வைட் ஆங்கிள் லென்ஸாக வரும். மேக்ஸிமம் வந்து 200 மட்டும் வைக்கலாம். நான் வந்து ஒரு 24ன்னு கொடுக்குறேன். எவ்வளோ ஆங்கிள் வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஃப்ளோரும் எனக்கு தெரியணும் அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஓகே. இந்த பொசிஷன் ஓகே அப்படின்னா 32ங்கும் போது 33 வச்சு என்ட்ரு அடிச்சுக்கிறேன். இப்போ லைட்டாக கேமராவை மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளுக்கு செட் ஆகிடுச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நான் இது வந்து எக்ஸ்டீரியர் இல்லாமல் இன்டீரியர் இல்லாமங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, டாப்பில் போய் சன்லைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். சன்லைட் செலக்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்து பிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்மளோட சப்ஜெக்டோட சென்டரில் கொண்டு வந்து உள்ளே வச்சுறேன். ஸ்கை கிரியேட் பண்ணணுமான்னு கேட்குது. டிஃபால்ட்டாக ஸ்கை வந்து எஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சன்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் பார்த்துடலாம். இன்ட்ராக்டிவ் ரெண்டர் எடுக்கும்போது இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் வந்து நம்மளுக்கு அழகாக காட்டியிருக்கு. ஆனால் இருந்தாலும் ரொம்ப லைட்டாக தானே தெரியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் வந்து இப்போ டாப் வியூலேருந்து கிரியேட் பண்ணனால ஃப்ரண்ட் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 0 டிகிரி ஆங்கிளில் தான் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு சர்க்கிள் மாதிரி தான் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். லைட்டாக இதை வந்து மேலே தூக்குங்க. இப்போது விழுகிற ஷேடோ பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பாக விழுகுது. எனக்கு இவ்வளோ ஷார்ப் வேண்டாம் அப்படின்னா சன்லைட்டை செலக்ட் பண்ணுங்கள். சன்லைட்டோட பேராமீட்டரில் சைஸ் மல்டிப்ளையர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 5 கொடுக்குறேன். 5 கொடுக்கும்போது ஓரளவுக்கு ஃபெதர் வருது. இன்னும் கொஞ்சம்னா 10 கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ஒரு சாஃப்ட் லைட் விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா. அதுக்காக தான் மெயினாக இது கொடுக்குறது. அதுக்கப்புறம் ஃபுல் சப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ணுங்கள். அதாவது சன்லைட்டு கேமரா இல்லாமல் ஃபுல் சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணணும். இப்படி செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறது தானே, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மெட்டீரியல் எடுத்தால் எம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல். நான் இந்த ஒயிட் மெட்டீரியலை ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒயிட்டுன்னா ஒயிட் கிடையாது, கொஞ்சம் கிரேவாக இருக்கும். நான் பியூர் ஒயிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஏன் ஒயிட் வச்சேன்னா, ஒயிட் வைக்கும்போது தான் சன்லைட் வந்து எவ்வளோ ஹார்ஸாக விழுகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒயிட் கலருக்கு நல்லா ப்ளீச் அடித்த மாதிரி இருக்குது. அப்படின்னா சன்லைட்டை செலக்ட் பண்ணுங்கள். சன்லைட்டோட இன்டென்சிட்டி வேல்யூவை பாதியாக கம்மி பண்ணுங்கள். நான் வந்து 0.5ன்னு வச்சேன். 0.5 வைக்கும்போதே பார்த்தீங்களா ஒரு கூல் லைட் வந்து இந்த இடத்துல நல்லாவே இறங்குது. இருந்தாலும் எனக்கு இந்த சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ளீச் அடிக்குது ப்ரோன்னா இன்னுமே கம்மி பண்ணிக்கோங்க.
0.4 எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனையே கிடையாது. சன்லைட் வெளிச்சத்தை கம்மி பண்ணிக்கலாம். சன்லைட் கம்மி பண்ண அடுத்த செகண்ட் என்ன பண்ணலாம்னா, கலரே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு எல்லோ டோனில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இந்த எல்லோ டோன் வேண்டாம், வேற டோன் மாறணும் அப்படின்னா ஸ்கைலைட் டிஃபால்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வேற கேமரா ஆங்கிள் ஒன்று வச்சு காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்கை வந்து இந்த இடத்துல இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்கிற கிரவுண்டு வந்து இங்கே இருக்குது. நான் இந்த கிரவுண்டு போட்டிருக்கனால நம்ம கிரவுண்டு போட தேவையில்லை. அப்படின்னா இந்த ஸ்கையோட நம்மளோட சன் வந்து மிங்கிள் ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ளூ டோனில் தான் தெரியணும். ஸ்கையோட சன் மிங்கிள் ஆகணும்னா சன்னை செலக்ட் பண்ணுங்க. கலர் மோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஓவர் ரைடு கொடுங்க. ஓவர் ரைடு கொடுக்கும்போது ஒரு ப்ளூ டோன் வந்து அந்த இடத்துல நீட்டாக கிடச்சிரும். சரி, ஸ்கை கலருமே மாற்றணும், வேற ஸ்கை கலர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே ஒரு 4 ப்ரீசெட் கொடுக்குறாங்க. இங்கே வருங்க, கலர் மாடல்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் வந்து ஓவர் காஸ்ட் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் ஒயிட் டோன் இருக்கும்போது சூப்பராக இருக்குதுல்ல, அதனால ஓவர் காஸ்ட்டுங்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை எனக்கு இந்த ஸ்கை வேண்டாம், டிஃபால்ட்டாக அந்த க்ளவுடெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்கை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெச்டிஆர் இமேஜ் இருக்குதுல்ல, அதை இம்போர்ட் பண்ணி அழகாக நம்ம வேறு ஸ்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த ஸ்கை வந்து இந்த இடத்துல வச்சிடறேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறதுக்கு பாலிகவன் ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் டெக்ஸ்சர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மெட்டீரியல் எடிட்டர் எம் ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெட்டீரியலில் ஃப்ளோர் செலக்ட் பண்ணிட்டு அசைன் பண்ணுங்க. மேப் வந்து அப்லோட் பண்ணணும். பேசிக் இருக்குது பார்த்தீங்களா, இதை க்ளோஸ் பண்ணிட்டு மேப் செக்ஷன் போயிருங்க. டிஃப்யூஸ் கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ண டெக்ஸ்சரை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வுட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வுட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். கோ டு பேரண்ட், பம்ப் மேப்பையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பம்ப் இம்போர்ட் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லா இருக்கும். கோ டு பேக்கு, பம்போட திக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு தெரியணும் அப்படின்னா சோர்ஸ் ஆடர் மெட்டீரியல் வியூ போர்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துலையுமே எனக்கு வியூ ஆகும். ஏன் நம்மளுக்கு வந்து வியூ போர்ட்டில் வியூ ஆகணும் அப்படின்னா பேட்டர்ன் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தான் மென்ஷன் பண்ணணும். பேட்டர்ன் வைக்கிறதுக்கு ஒரு மாடிஃபையர் இருக்கு. என்ன மாடிஃபையர்னா UVW மேப் அப்படிங்கிற ஒரு மாடிஃபையர் வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன இது, நான் பிளானர் தான் இருக்குது, அதனால பிளானர் மேப்பே யூஸ் பண்ணிக்கிறேன். பிளானர் மேப்பில் ஜிஸ்மா செலக்ட் பண்ணுங்க. ஸ்கேல் டூல் வச்சுட்டு இங்கிருந்து இழுத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஃபுல்லாகவே வந்து வெர்டிக்கலாக தான் நம்மளுக்கு லைன்ஸ் வருது. சப்போஸ் ரொட்டேட் டூல் வச்சிங்கன்னா அப்படியே ஆங்கிள் ஸ்னாப் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹரிசாண்டலாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி கூட டெக்ஸ்சரை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்சருக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா பேசிக் பேராமீட்டரில் ரிஃப்ளெக்ட், இந்த பிளாக்கை வந்து ஃபுல் ஒயிட் வைங்க. 100% ரிஃப்ளெக்ட் ஆகும். 100% ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் ஏதோ வாட்டர் இருக்கிற மாதிரி இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், பேக் வந்துட்டு கிளாஸினஸ் வேல்யூவை வந்து ஒரு 0.8 அந்த மாதிரி வைங்க. ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி வரும். இது ஃபுல்லாகவே கலர் வச்சு தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எனக்கு இந்த கலர் வச்சு ரிஃப்ளெக்ட் ஆக வேண்டாம், மேப் வச்சு ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் மேப்பாக கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த ரிஃப்ளெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பிட் மேப் கிரியேட் பண்ணிட்டு இந்த மேப்பை அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கோ டு பேரண்ட்டு, இங்கே கிளாஸினஸ்லையும் அதே மேப்பை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கோ டு பேரண்ட், இப்போ இங்கே கிளாஸினஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை கம்மி பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 50ங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு மீடியமாக அடிக்கும், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டு வந்து எம்போஸ் ஆகலை, நல்ல 3D மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து தெரியல. அந்த 3D ஃபினிஷிங் தெரியணும் அப்படின்னா இன்னொரு மாடிஃபையர் ஆட் பண்ணுங்க. அந்த மாடிஃபையர் என்னன்னா வீரே டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். இந்த மாடிஃபையர் கிளிக் பண்ணவே ரொம்பவே ஒரு 3D எஃபெக்ட் வரும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பம்பில் ஆட் பண்ண இந்த டெக்ஸ்சரை டிராக் பண்ணி கொண்டு வந்து நோ மேப்ல போட்டு இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணிருங்க. ஓகே பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு 3D பம்ப் வந்து நல்லாவே தெரியும். ஃபுல் ரெண்டர் கொடுக்கும்போது அதோட ரியாலிட்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இந்த வேல்யூ கரெக்டாக இருக்குது. இப்போ பேக்கில் அதாவது இந்த செவத்துக்கும் அப்ளை பண்ணிடலாம். இந்த மெட்டீரியல் அசைன் பண்ணுங்க. அசைன் பண்ணதுக்கப்புறம் மேப் செக்ஷனில் வந்துருங்க. டிஃப்யூஸ் மேப்பு, இந்த மேப்பை அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேப் தான் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அப்ளை பண்ணா கோ டு பேரண்ட், ரிஃப்ளெக்ஷனில் இந்த மேப்பு, கோ டு பேரண்ட், இந்த மேப்பையே கிளாஸினஸ் ஆட் பண்ணுங்க. கிளாஸினஸ் வேல்யூவை ஒரு 60ங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. 60 கொடுத்தாதான் இந்த அளவுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பம்பில் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பம்ப் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கோ டு பேரண்ட் வந்து 30ங்கிற வேல்யூ வந்து 100 கொடுத்துக்கிறேன். நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு 3D ஃபினிஷிங்கில் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சோர்ஸ் ஆடர் மெட்டீரியல் கொடுத்துட்டிங்கன்னா வியூ போர்ட்லேயும் எனக்கு வியூ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டெக்ஸ்சருக்கு என்ன பண்ணிக்கலாம், UVW மேப்பு கிளிக் பண்ணுங்கள். ஜிஸ்மாஸில் இந்த டெக்ஸ்சரை நல்லா மேலே பிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்டீரியருக்குள்ளே ஒரே ஒரு லைட் மட்டும் செட் பண்ணுறேன். இங்கே ஸ்பியர் லைட் எடுத்து இங்கிருந்து இந்த இடத்துல கொடுங்க. ஸ்பியர் லைட்டை லைட்டாக டாப்பில் தூக்கும்போது நல்ல ஒரு க்ளோனஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஸ்பியர் லைட்டோட பேராமீட்டர் வேல்யூவில் ஃபஸ்ட்டு இன்விசிபிள் கொடுங்க. லைட் வந்து சுத்தமாக நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் இதோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, கலர் மோடு, இதை கலர் மோடுக்கு பதிலாக டெம்பரேச்சர் கொடுக்குறேன். டெம்பரேச்சரோட வேல்யூ ஒரு 3500 கொடுத்தீங்கன்னா ஒரு எல்லோ டோனில் இருக்கிற மாதிரி இருக்கும்.
அதுவே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ டோன் மாற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதாவது அதிகமாக ப்ளூ டோன் வரும், கம்மியாக எல்லோ டோன் வரும். நான் ஒரு எல்லோ டோன் வச்சுக்கிறேன். இன்டென்சிட்டி வேல்யூவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும்போது ரொம்பவுமே ஒரு க்ளோனஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் மேப்பு அந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. நான் வந்து இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு ஓகேங்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். இப்போ சன்னை செலக்ட் பண்ணிவிட்டு சன்னோட இன்டென்சிட்டியை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபாக் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டரிங்கில் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் போய்க்கோங்க. இதில் வந்து எக்ஸ்போசர் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இங்கே எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அட்மாஸ்பியர் ஆடு கொடுத்து என்விரான்மெண்ட் ஃபாகுங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போனோன்னவே என்ன ஆகுன்னா ஆடு வந்து இந்த இடத்துல என்விரான்மெண்ட் ஃபாக் வந்து ஆட் ஆயிருச்சு. ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபாகோட பேராமீட்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாக் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் இருக்குது, நான் ஒரு 50ங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் டாப்பில் ஏற மாதிரி இருக்கும், ஒரு 80 நல்லாவே மேலே போகும். அதுக்கப்புறம் ஃபாக் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணுங்கள். ஒரு 20ன்னு கொடுக்குறேன். கீழே வந்து ஃபாக் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. அப்படின்னா இந்த வேல்யூ ஒரு 100 வச்சுக்கிறேன். 100 ஃபீட் ஹைட்டில் இருக்கிற மாதிரி இது வந்து 30 நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒரு நேச்சுரல் லுக் வந்து கிடைக்கும். ஃபாக் கலர் சப்போஸ் டோன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் கூட கலரை வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். லைட் ப்ளூ ஃபாக் வரும்போதெல்லாம் இனிமேல் ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபாக் எனக்கு இந்த அளவுக்கு ஓகேங்கும் போது ஃபாக் க்ளோஸ் பண்ணிவிட்டு கேமராவை செலக்ட் பண்ணுங்கள். கேமராவோட ஐஎஸ்ஓ மினிமம் 100, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 400 மட்டும் வைக்கலாம். நான் வந்து 120 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா 120 கொடுக்கும்போது லைட்டாக பிரைட்னஸ் வந்து கேமரா மூலிமா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. சன்லைட்லேருந்து வராது, கேமரா மூலிமா இன்க்ரீஸ் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 150 குடிக்கிறேன். இன்னி கொஞ்சமே பாருங்கள், நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கிடச்சிருக்கும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.